ஆத்தி என்ன மேட்ச்சு? இன்னைக்கு மேட்ச்ல போர்ச்சுகல் த்ரில் வெற்றி அடைஞ்சிட்டாங்களேப்பா. ஆமாங்க, இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு போர்ச்சுகலுக்கும் குரோசியாவுக்கும் நடந்த மேட்ச் வந்து இருந்துச்சு. இந்த மேட்ச்ல 2 டீமுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கோலே அடிக்கலங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல குரோசியா வந்து 53வது நிமிஷத்துல ஒரு கோலை வந்து அடிச்சிட்டாங்க. என்னடா குரோசியா கோல் அடிச்சிட்டாங்க, போர்ச்சுகல் இன்னும் கோல் அடிக்காம இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க 68வது நிமிஷத்துல ஒரு பெனால்டி வாய்ப்பு போர்ச்சுகலுக்கு வந்து கிடைச்சிச்சு. அப்ப அந்த பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி ரொனால்டோ ஒரு கோலை வந்து அடிச்சு இந்த மேட்சை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 டீமும் கோல் அடிக்கவே இல்லை. அப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிஷனல் டைம் வந்து கொடுத்தாங்க. அந்த அடிஷனல் டைம்ல வந்து ரோமஸ் ஒரு சூப்பரான கோலை வந்து அடிச்சிட்டாருங்க. தலையில பாலை தட்டி விட்டு ஒரு சூப்பரான கோலை வந்து அடிச்சாரு. சரிப்பா, அடிஷனல் டைமும் முடிய போகுது, கரெக்டா வந்து விசில் ஊத போறாங்க, இந்த ஒரு வெற்றியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகல் பிளேயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் மேட்ச் முடிய போற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரெக்டா குரோசியா கடைசி நேரத்துல ஒரு கோலை வந்து அடிச்சிட்டாங்க. ஐயோ போச்சு, ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க, இனி அடுத்து எக்ஸ்ட்ரா டைமை நோக்கி வந்து இந்த மேட்ச் வந்து போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்பதாங்க அம்பையர் வந்து இருப்பா இருப்பா, கடைசி கோலை நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாரு. செக் பண்ணி பார்க்கும்போது இது ஆஃப் சைடு, இந்த கோல் கணக்குல வராது, அதனால இந்த மேட்ச்ல போர்ச்சுகல் தான் வந்து வின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த மேட்சை போர்ச்சுகல் வந்து 2-1 அப்படின்ற அடிப்படையில ரொம்ப அழகா வின் பண்ணி ரவுண்ட் ஆஃப் 16க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆனா உண்மையிலே இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் திக்கு திக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா வந்துருந்துச்சு. எப்படியோ வந்து ஆஃப் சைடு ஆனனால கரெக்டா போர்ச்சுகல் வின் பண்ணிட்டாங்க. அந்த கோல் மட்டும் கரெக்டா இருந்துருந்துச்சு, இன்னும் இந்த மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறி இருக்கும். இப்ப அடுத்து ஸ்பெயினுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் நடந்த மேட்ச்ல நம்ம லக்ஷ்மி அம்மாள் சொன்ன மாதிரி ஸ்பெயின் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஆல்ரெடி அவர் என்ன சொல்லியிருந்தாரு, ஸ்பெயின் மாதிரி ஒரு சிறந்த டீம் எதுவும் கிடையாது, நாங்க ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தகுந்தாப்புல ஸ்பெயின் வந்து ஆஸ்திரியாவை 3-0 அப்படின்ற அடிப்படையில வந்து வீழ்த்தி அழகா ரவுண்ட் ஆஃப் 16க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.